ஏணியாக இருப்பது பல பேருக்கு ஏற்றம். ஏணி எப்போ ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கான அங்கீகாரம் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் பிப்ரவரி மாசம் தொடங்கிய முதல் உங்களுடைய லெவலே நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை சுமைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்தாலும் அந்த வேலையில நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணாலும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இந்த வருடம் 2026ல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்கிறது மட்டும் போதுங்க. நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல. நிம்மதி மட்டும் கிடைச்சா சொல்லுங்க. அது எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்க, போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கடந்த காலங்களில் என் அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுக்கிருக்கீங்க. எந்த கிரகம் வந்தாலும் எங்களை மட்டும் புரட்டி புரட்டி எடுக்கிறாங்களே. எங்களை மட்டும், அதாவது என்ன சொல்லணும்னா, துவைச்ச துணியை எப்படி புழிஞ்சு எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை கந்தல் கிழித்தல் என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு எங்களை புழிஞ்சிடறாங்களே. இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வருமான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அன்பார்ந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் அனைத்துமே இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மை. விருச்சிகராசிக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் எங்கேயும் எப்போதுமே வாயை மட்டும் கொடுத்துடாதீங்க. யார்கிட்டயா ஒரு போய் வாக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. எப்போ வரையும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதி வரையும் அமர்ந்திருக்கிறார் மிதுன ராசியில். அப்போ 2ஆம் தேதி வரையும், ஜூன் 2 வரையும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுக்கான வாழ்க்கை, இதை மட்டும் யோசித்து செயல்படுத்துங்க. எங்கேயா போய் வாண்டடாக போய் நான் முடிச்சு கொடுக்கேன், நான் செஞ்சு கொடுப்பேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்க மட்டும் செய்ய வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய மனசில் அவ்வளோ கவலை, அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், இன்னல்கள், ஒருவேளை சாப்பாட்டு கூட தன்னை நகர்த்த முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட ஒரு உதவின்னு ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டால் போதும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சுருந்தாலும் அதை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருங்க போதும் அப்படின்னு சொல்லி வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறவங்க தான் நீங்கள். ஏன்னா அவங்களுடைய இயல்பான குணமே நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற அழுத்தம், நம்ம படுற போராட்டம் நம்ம சார்ந்தவங்களோ நம்மகிட்ட உதவி கேட்குறவங்களோ பட வேண்டாம், அவங்களாச்சும் நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு தான் நீங்கள் நினச்சி இன்னும் பல நபர்களுக்கு ஏணியாகவே செயல்பட்டு இருக்கீங்க. அப்போ ஏணியாக இருப்பது பல பேருக்கு ஏற்றம். ஏணி எப்போ ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கான அங்கீகாரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் கொடுப்பார். நீ நல்லவர், நீ நல்ல பெண்ணு, நீ தங்கமான பொண்ணு, நீ நேர்மையான பொண்ணு, உன்னுடைய வாழ்க்கை இனிமே மாறப்போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய விருச்சிக ராசி ஆண்களுக்கும் சரி, விருச்சிக ராசி பெண்களுக்கும் சரி குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்க போகிறார். அப்போ ஜூன் 2ஆம் தேதி வரையும் மீண்டும் இதே போராட்டமா, மீண்டும் இதே பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தேதி வரை நான் பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்களாக இருங்க. யாருக்காகவும் எந்த விஷயத்திலும் எக்காந்த கொண்டும் முந்திரி கொட்டை மாதிரி ஓடி போய் உதவாதீங்க. யாரோடைய பிரச்சனையும் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க மனசுக்குள்ள. ஏன்னா அது மனசு தான், அதுவும் பாவம் இவ்வளோதானே இருக்கு இருதயம். அதுக்குள்ள போட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் தாங்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் மற்றவங்க பிரச்சனையும் ஏதோ பேங்க்ல பணத்தை கட்டினா எப்படி பேங்க்ல வாங்கி பணத்தை வாங்கி பெட்டிக்குள்ள வைக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் வெடிச்சு சதறிடும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஜூன் 2 வரையும் நீங்கள் மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவங்களுடைய விஷயங்களையும் தலையிடாமல் உங்களுக்கான ஒரு பொருளாதார விஷயங்களை மட்டும் கரெக்டாக நோக்கி பயணிச்சிங்கன்னா குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுந்ததுனால
நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள். மேக்சிமம் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் பிப்ரவரி மாதம் தொடங்கிய முதல் உங்களுடைய லெவலே எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனை பேர் போட்டு உங்களை போட்டு மேலே ஏறி உட்காந்து லாக் பண்ணாலும் சரி, அப்படியே தூக்கி போட்டு பந்தாடி போய்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். அப்போ ஜூன் 2 கிட்டத்தட்ட அக்டோபர் 31 வரையும் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கோ கட்டிடலாம். யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்கணும்னு ஆசை இருக்கோ திருமணம் முடிச்சிடலாம். திருமணத்துக்கான கால வயதில் உள்ள அனைவருக்குமே திருமண தடைகள் விலகி திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் இருக்கும். செகண்ட் மேரேஜுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜில் எப்படி நண்பர்கள்ட்ட ஏமாந்தமோ அதே மாதிரி வாழ்க்கை துணையிட்டையும் ஏமாந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை துணை என்னை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அழுத்தத்தை கொடுத்து என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கவலையிலையும் வருத்தத்திலும் இருக்கின்ற அன்பார்ந்த விருச்சிகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக சந்தோஷம் உண்டு. இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பாக்கியம் உண்டாக போகுது. பெண்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துயரங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்பங்களை மட்டுமே பெறுவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. இந்த வருடத்தில் நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முட்டிக்கு கீழே அடிப்பாதம் வரையும் கொஞ்சம் வலிகள் வந்தால் உடனே மருத்துவரை பார்த்துருங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த 2026 நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குருவோடைய ஆதிக்கம் நன்றாக இருக்குது. அதுக்கேற்றவாறு இந்த வருடத்தில் இறுதியில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு 3ஆம் இடத்துக்கு வரலாம், தப்பு கிடையாது. அதே போல் 10ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணுவார், 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளையும் அதிகமான மாற்றங்களையும் கொடுக்க போகிறாங்க. இந்த வருடத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 2026 உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை என்ற செயல்பாடை மட்டும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி என்பது உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த வருடத்துல உடல்நலன் பாதிப்புகள், திடீர் விபத்துக்கள், திடீர்னு ஒரு ஏமாற்றங்கள் இதெல்லாமே நிறைய இருந்திருக்கும்.
அட்லீஸ்ட் 2026ல எந்த விதமான உடல் பாதிப்புகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த வருடம் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து விலகி போகிறதுனால கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குரு பகவானின் பார்வையும் உங்க ராசி மீதே விழறதுனால இந்த வருடம் 2026ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நலன்கள், இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை பெரிய அளவுக்கு கேர் பண்ணிக்காம மற்றவர்களினுடைய நலன்ல தான் அதிகப்படியான ஒரு அக்கறை இருப்பவர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. இந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு டெவலப்மெண்ட், உங்களுடைய உடல்நலன் சார்ந்த சில எண்ணங்கள், இது எல்லாமே தோன்றுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்துல இருந்து தீர்வதற்குண்டான ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை சுமைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்தாலும் அந்த வேலையில நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணாலும் 3வது நபர்களினுடைய தலையீட்டுனால இவர்கள் பதவிகள் பறிபோவதற்கும் இவர்களினுடைய வேலையை இழப்பதற்கும் உண்டான நெருக்கடிகள் கடந்த காலத்துல எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த ராசி என்பவர்களுக்கு. அதனால வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருடத்துல இருந்து தீர்வதற்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த வருடம் நீங்க வேலையை விட்டா கூட உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்களோ அந்த இடத்தை எல்லாம் கரெக்டாக நீங்க ஆய்வு செய்து அந்த இடத்தை நீங்க திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முக்கியமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெரிய பெரிய காவல்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப், இந்த மாதிரியாக டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருப்பாங்க. ஒரு முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முக்கிய பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். உங்களை பதவி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. அதிலிருந்து மீள முடியாத ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வந்திருப்பீங்க. இந்த வருடம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய பொறுப்புகள், உங்களுடைய வேலைக்கு உண்டான அங்கீகாரம், இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 2026ல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி அன்பர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில விவாகரத்து வழக்குகளை கடந்த காலத்துல அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள்னால தங்களுடைய குடும்பத்தை கூட பார்க்காமல் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய அந்த தவறான பழக்க வழக்கத்தினால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆளாகி இருப்பாங்க. அவர்களை எப்படியாவது நம்ம திருத்தணும், நம்மளுடைய குடும்பத்தார்களை நம்ம திருத்தணும், நம்மளுடைய உறவுகளை நம்ம தவறான வழிக்கு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்ற நிறைய ஒரு பிரயத்தனங்கள் எடுத்து அதுல தோல்வியை கண்டதுதான் மிச்சமே ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே இருந்திருக்காது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்துல. அதாவது திருமணமாகி ஒரு வருடம் 6 மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த வீட்டுல வாழாம வெளியில வர்றதுக்கும் அந்த கல்யாண வாழ்க்கைன்றது முறிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாட்டை சந்திப்பதற்கு முன்னான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலம், இந்த 2026 அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். வேலையில பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் அமைப்பதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா
தன் தலை மீது அந்த குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு செல்வார்கள். அது வெளிநாட்டுல இருக்கிறவங்களாகவும் சரி, இங்க இருக்கிறவங்களாலும் சரி, அந்த குடும்ப பாரத்தை சுமப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி பெண்களாக தான் இருப்பார்கள். இவர்களுக்கு இதுல இருந்து எல்லாம் விடுதலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பாரத்தை ஷேர் பண்றதுக்கு உண்டான ஒரு குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். பழைய உறவுகள் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தாலோ அதை நீங்க திருத்தணும் முயற்சி செய்ய இடத்துல தோல்விகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த 2026ல அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முழு மனமாற்றத்தையும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்க போகுது. இந்த 2026ல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சிகளை எதிர்பார்த்து சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. உங்களுடைய புதிதான ஒரு தொழில் அமைப்புகள், அதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை நம்ம மாற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளும் அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றங்களும் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் வருமானத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கிளைகள் உண்டாக்குவதற்குண்டான ஒரு நேரம். இப்படி உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியை கொடுக்குமே தவிர கடந்த காலங்கள் மாதிரி அந்த தொழில்ல ஒரு வீழ்ச்சியை கொடுக்காது. இது இவங்களுக்கு ஒரு ஒரு பக்க பலமாக ஒரு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இந்த 2026ல மாணவ பருவங்கள், விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு நேரம். ஒரு டிஃபென்ஸ், ஒரு நேவி, ஒரு ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறைகளை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான படிப்புகளை தீவிரப்படுத்துவதற்குண்டான நேரம். அதற்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப எளிதாக கிளியர் பண்றதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அதனால அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இந்த வருடம் 2026ல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்குதான் அந்த அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் திருமண வரன்கள் அமையறதுல இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். திருமணங்கள் பாத்தீங்கன்னா ஏற்பாடு செய்யும் போதே நிறைய வரன்கள் வர ஆரம்பிக்கும். அந்த வரன்களினுடைய பொருத்தங்களும் நிறைய இருக்கும். அந்த பொருத்தம் மூலமாக அடுத்தடுத்து கல்யாண ஏற்பாடுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கடந்த காலத்துல பிரிவுகள் இருந்தாலும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அந்த காதல் உங்களுக்கு திருமணமாக மாறுவதற்கும் உங்களுடைய பெற்றோர்களின் சம்மதம் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு மன நெருடல் இந்த ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 விருச்சகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சகம் விருத்தியின் விளிம்பில்னு சொல்லலாம். நிறைய போராட்டம், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் அப்படின்னு ஏன்னா டே டு டே லைஃப்ல வாழ்க்கையில தொழில் சார்ந்த பிரச்சனை. ஏன்னா 4 ஆகும் 10 கேது அவங்களுக்கு பிடிக்காத வேலை, பிடிக்காத பாஸ்கிட்ட, பிடிக்காத சூழல, பிடிக்காதவங்க கூட தாங்க வேலை பார்க்குற மாதிரி வச்சிடறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அவங்களோட போராட்டம். யாருன்னா இல்லைன்னா வீட்டில் ஒரு மருத்துவ செலவு. என் மனைவி என்னை புரிந்து கொள்ள மாட்டா, நான் எதை சொன்னாலுமே அது தவறாக போயிடுது. அவள் நல்லதுக்குன்னு செஞ்சாலும் என்னை ஒரு எதிரியாக பார்க்குறான். என்னை புரிந்து கொள்ள மாட்டாளா? கலத்தரம் சார்ந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்குது. இல்லை மாமியார் வீடு, நாத்தனார் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால், இந்த தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரியுடைய தொந்தரவு இப்படின்னு பல பிரச்சனைகளையும், கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் முதலீடு போட்டு நஷ்டமானது,
திருமணம் ஆகல, திருமணம் ஆனாலும் திருமணத்துல பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்ல பிள்ளையால எனக்கு தலைவலி, புள்ள சொல் பேச்சு கேட்க மாட்டா, புள்ளை என்ன புரிஞ்சுக்குவானான்னு இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த விருச்சகம் இப்பொழுது வீறு கொண்டு சிறப்பாக வெற்றி நடை போடும். நம்ம வந்து ஜூன் மாசம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். அறியாத தெரியாத விஷயங்கள்ல வந்து இப்ப வந்து விருச்சகம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வந்து அவசரப்பட்டு வந்து முடிவெடுக்க கூடாது. ரொம்ப கவனம், நிதானம், பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்ந்து அறிந்து நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து முடிவெடுக்க வேணும். நம்மளுக்கு முடிவெடுக்க தெரியலையா, அந்த இதுல நிபுணத்துவம் பெற்றவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜூன் 2க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து சூப்பரா காணப்படும். 4 பேர்கிட்ட சொல்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். எனக்கு நல்ல திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு எல்லாம் ஒவ்வொரு சொல்றதும் நீங்க வந்து பூரிச்சு சொல்ற அளவுக்கு இருக்கும். குருவானவர் ராசியை பார்த்து நல்லா சிறப்பா வந்து உங்களுக்கு வந்து வலுப்படுத்த போகிறார். உங்களுக்கு இந்த தெளிவா பயணிச்சு வச்சிருவார். கருத்து போய் ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம் இல்லாம மூளையில் முடிந்த விருச்சகம் இப்ப வந்து உடல் அளவுல, மனநலவுல, ஆத்மா அளவுல சிறப்பா ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நீக்க இறைவன் ஒருவரை அனுப்பி வைப்பார். அவங்க மூலியமா உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், நல்வழியில பயணிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை உங்களை எதிரியா நினைச்சா எங்க அப்பா போல வருமா, எங்க அப்பா தான் எனக்கு தெய்வம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை சூழல். இது வரைக்கும் வந்து பூர்வீக சொத்துல இந்த பிரச்சனைகள் நீங்கி உங்க கைக்கு கிடைப்பது, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வேண்டுதலை போய் நிறைவேற்றி செய்வது, தாய் வழி தந்தை வழி உறவுகளுடைய இந்த பிரச்சனைகள் நீங்குவது, சகோதர வழியில் நல்ல இணக்கம், உங்களால் உங்கள் சகோதரர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது, அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க முன்னணின்று தீர்த்து வைப்பது, அதே போல தொழில் செய்யற இடத்துல இது வரைக்கும் பிடிக்காம ஒரு வேலையை செஞ்சிருந்தா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைப்பது, ரொம்ப அருமையான ஒரு பலன்கள். குழந்தை பாக்கியம் ஒரு 10 வருடம் 11 வருடம் கடந்து பழைக்கிறவர்களுக்கும் 3வது தலைமுறை சார்ந்த தாத்தாவோ பாட்டியோ வந்து இந்த காலகட்டம் வந்து பிறக்கக்கூடிய உங்க முன்னோர்களே வந்து உங்க வீட்டில் ஒதுக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம். மருத்துவங்கள், குழந்தை பிறப்புக்கு மருத்துவம் இப்ப கை கொடுப்பது, உடல் ஆரோக்கியத்திற்கு பார்த்த மருத்துவம் இப்ப உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுவது, நல்ல பேர் புகழ் அங்கீகாரம், அரசியல் துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றியை காணுவது, தொடர்ந்து வந்து உங்க இடத்தை தக்க வைத்துக் கொள்வது, என்ன உங்க பேர் புகழ்ல, உங்க உடல் ஆரோக்கியத்துல, எதிரிகள் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது, அரசியல் துறை சார்ந்தவங்க இல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனம். வீடு, வண்டி, வாகன யோகம், விற்கிறது வாங்கிறது, நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமைவது, ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் தீர்வது, காதல் திருமணம் நடைபெறுவது, பெற்றோர்கள் சம்மதம் கிடைப்பது, இனம் மதம் மொழி தாண்டி இருவரும் இணைந்து கொள்வது, இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தான் பேசி தீர்ப்பது, இன்னொரு உறவு வந்து உருவாக்கி கொள்வது, இல்ல ஜாதகம் சரி இருக்கு, நேரம் நல்லா இருக்குன்னா ஏற்கனவே இருந்தவங்களே ஒன்றிணைவது, எல்லாமே இப்படி குடும்பம் நல்லா சந்தோஷம், குடும்ப அமைதி, குடும்ப உறவுகள் ஒன்று கூடுவது, உங்களை புரிஞ்சுக்குவது. இது வரைக்கும் யாரும் என்ன புரிஞ்சுக்கல, நான் பட்ட மனவேதனைக்கு அளவே இல்லை, நிறைய வந்து விரக்தியை நான் வந்து சந்திச்சேன்னுங்க. இப்பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நிகழ்வுகளை மற்றவரிடம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நேரம். ஒரு லட்டு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 5 லட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் நடந்து உங்களை வந்து திக்குமுக்காட வைக்க போகிறது. இந்த நேரம் விருச்சகம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கௌரி புத்திராய நமக. இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்பவர்களுக்கு அந்த நொடியே நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்க்கையில் உதயமாகிவிடும் சொல்லலாம். அடுத்த வருடம் நீங்க வந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உறுதி. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி காமாட்சி அம்மன் வழிபாடு. நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்தாலே எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதளம் பூ நிறத்தாலை, புவியடங்க காத்தாலை, ஐங்கனை பாசாங்குசமும் கருமமங்கை கையில் சேர்த்தாலே, முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே தாயே. இந்த பாடலை வந்து சொல்வதன் மூலமும் அபிராமி அந்தாதியில் உங்களுக்கு 24, 27, 75, 40 இந்த பாடல்களை படிக்கும் பொழுது, அபிராமி அந்தாதி நேரம் கிடைச்சா முழுமையா படிச்சிருங்க. இல்ல இந்த பாடலை பாடும்பொழுது உங்கள் பூர்வ புண்ணியமும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும், உங்க மன அழுத்தமும், உங்க சிந்தனை தெளிவின்மையும் நீங்கி உங்களை சிறப்பாக பயணிக்கும் வருட ஆரம்பத்திலிருந்து. யாழந்தோறும் மதியம் 1 to 2 ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்து, ஒரு இனிப்போட, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட, மேல 11 ரூபாவோட
ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட அன்னதானம் செய்யக்கூடிய விருச்சகம் வெற்றி நடை போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப அருமையான பலன்கள். பெண்கள் நிறைய மன உளைச்சல், நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாலேயே அவங்களுக்கு பலவித நோய், ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லாம் வந்து அதிகப்படியாக அவஸ்தைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டம் அனைத்து வகையிலும் அனைத்து இடங்கள்லையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி ஒரு புதிய பாதை அவங்க வாழ்க்கையில் உண்டாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சகம் நிறைய வந்து இந்த காலகட்டம் உங்களால முடிந்த உதவிகளை வந்து மற்றவருக்கு தாராளமா செய்யுங்க. கோயில்ல வந்து எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ உழவார பணி செய்வதும், அதே போல பச்சரிசி, வெல்லம், கல்லுப்பு, மிளகு, சீரகம் வாங்கி கொடுக்கக்கூடிய விருச்சகம் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணும். இந்த ஃபுல் மீல்ஸ் அன்னதானம் மட்டும் இல்லாம இதை வந்து கோயில்களில் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து நிறைய வந்து இந்த ஒரு ஸ்லோகங்கள், இந்த உங்களை சுத்தி வந்து ஒரு நல்ல ஒரு வைப் வச்சுக்கணும். பற்று நிறைய வைக்கக்கூடாது. இதை விட்டா எனக்கு வேற எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டேன், இது நடந்தே ஆகணும் அப்படின்றத இதை வச்சுக்காது. ஏன்னா கேது ப்ராம்ப்டா இருக்கக்கூடிய இடம். அதனால உங்க முயற்சிகளை, உங்களுடைய இதை வந்து நீங்க செஞ்சுட்டு நீங்க கேஷுவலா பயணிக்கும் பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சகம் விலை உயர்ந்த பொருட்கள், அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல நம்ம ஜூன் மாசம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஜூனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து படிப்படியாக சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் நடக்கக்கூடிய, மூவ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது வரைக்கும் வந்து யாரையும் நம்பி கொடுத்துட்டேன், ஜாமீன் போட்டேன்னு போய் அம்பு வழக்குல மாட்டிடக்கூடாது. உடல் ஆரோக்கியம் கூடுதல் கவனம். ஏன்னா 4 மூலையே நமக்கு செக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா ராகு 4ல் உட்காந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். உடைய ஸ்கில், நாலேஜ் எல்லாம் வந்து எல்லாமே எனக்கு மறந்து போனாம இருக்கு, என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குமான்றது ஒரு டவுட்டு, சந்தேகம்லாம் வந்துடும். அந்த குழப்பம்லாம் நீங்கி நீங்க தெளிவாக பயணிக்கக்கூடிய காலம் ஜூனுக்கு அப்புறம். அப்போ ஜூன் வரைக்கும் வந்து நீங்க மௌனம் சர்வார்த்த சாதகம். அதே போல யாருடைய குடும்ப விஷயமும் நம்மளுக்கு தேவை கிடையாது. மற்றவர்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல நீங்க கேட்பதோ, அடுத்த குடும்ப விஷயங்கள் தலைவிடாமல் இருப்பது விருச்சகத்திற்கு ரொம்ப சிறப்பு. இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும், மந்திர உச்சாரணங்களையும், அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.